அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்த செயலியை எப்படி பயன்படுத்துவது என்பதை பார்க்கலாம். முதலில் நெல் பரவலை பதிவு செய்வது எப்படி என்பதை பார்ப்போம். முதலில் டேட்டா என்ட்ரி டேபில் சென்று அதில் ஆட் பேடி என்பதை செலக்ட் செய்யவும். இப்பொழுது நெல் வரவை பதிவு செய்ய ஒரு ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும். அதில் டேட் தேர்வு செய்து கொள்ளவும். அதேபோல் இஷ்யூ மெமோவை பதிவு செய்ய வேண்டும். இஷ்யூ மெமோ ட்ரக் மெமோ சீட்டில் இருக்கும். அடுத்தபடியாக வெரைட்டியை தேர்வு செய்து கொள்ளவும், காமன் அல்லது கிரேடியை. அடுத்ததாக வாகன எண்ணை பதிவு செய்யவும். அதற்கு அடுத்ததாக பேக்ஸ் எத்தனை மூட்டை வந்துள்ளது என்பதை பதிவு செய்யவும். அடுத்ததாக எவ்வளவு எடை என்பதை பதிவு செய்ய வேண்டும். அடுத்தபடியாக கன்னி வெரைட்டி NB ONBயில் எவ்வளவு வந்துள்ளது, ONBயில் எவ்வளவு வந்துள்ளது என்பதை பதிவு செய்து கொள்ள வேண்டும். மொத்த மூட்டையின் வரவும் இதில் கன்னி வெரைட்டியின் அளவும் ஒரே போல் இருக்க வேண்டும். அடுத்து எந்த இடம் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். அதற்கு முதலில் ப்ளஸ் ஐகானை கிளிக் செய்து அதில் இடத்தின் பெயரை பதிவு செய்யவும். பிறகு ஆட் பட்டனை அழுத்தவும். தற்பொழுது நீங்கள் பதிவு செய்த இடமானது பிளேஸ் டிராப் டவுனில் வந்துவிடும். அதை செலக்ட் செய்து கொள்ளலாம். அதேபோல் KMS என்பதற்கும் ப்ளஸ் ஐகானை கிளிக் செய்து KMSஐ பதிவு செய்து ஆட் செய்து கொள்ளவும். அது பதிவு செய்த KMS டிராப் டவுனில் வந்துவிடும். அதையும் நீங்கள் ஆட் செய்து கொள்ளலாம். இது ஒரு முறை பதிவு செய்தாலே போதும், மற்ற இடங்களில் அதுவாகவே வந்துவிடும். அடுத்ததாக நீங்கள் பதிவு செய்த தகவலை சரிபார்க்க வியூ டேட்டாவிற்கு சென்று பேடி ரிசீவ்டை செலக்ட் செய்யவும். அதில் நீங்கள் பதிவு செய்த டேட்டா அங்கு பார்த்து கொள்ளலாம். நீங்கள் ஏதாவது மாற்றம் செய்ய விரும்பினால் எடிட் பட்டனை கிளிக் செய்து அதில் தேவையான மாற்றங்களை செய்து கொண்டு அப்டேட் கொடுத்தால் அப்டேட் ஆகிவிடும். எடுத்துக்காட்டாக கிரேடியாவை காமனாக மாற்றிவிட்டு அப்டேட் கொடுத்தால் அப்டேட் ஆகிவிடும். தற்பொழுது டேஷ்போர்டுக்கு சென்று பார்த்தால் தாங்கள் பதிவு செய்த நெல்லின் அளவு அங்கு காட்டிவிடும். அடுத்ததாக அரிசி பதிவு செய்வது எப்படி என்பதை பார்க்கலாம். நெல் பதிவு செய்வது போலவே அரிசியிலும் தேதியை தேர்வு செய்து கொள்ளவும். ட்ரக் மெமோ நம்பரை பதிவு செய்து பிறகு அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் தங்கள் கைவசம் இருந்தால் பதிவு செய்து கொள்ளலாம், அல்லது பின்னர் எடிட் செய்து கொள்ளலாம். என்ன ரக அரிசி, காமன் அல்லது கிரேடி என்பதை பதிவு செய்து கொள்ளவும். நெல்லில் எப்படி பதிவு செய்தீர்களோ அதேபோல் இங்கும் மற்ற விவரங்களை பதிவு செய்து கொள்ளவும்.
இப்பொழுது டேஷ்போர்டுக்கு சென்று பார்த்தால் நெல் பெறப்பட்ட அளவையும் அரிசி ஒப்படைத்த அளவையும் கணக்கிட்டு மீதம் எவ்வளவு அரிசி ஒப்படைக்க வேண்டும் என்பதை AI மூலம் கணக்கிட்டு அதுவே காட்டிவிடும். இப்பொழுது FRK ரிசீவ்டை எப்படி பதிவு செய்வது என்பதை பார்ப்போம். டேட்டா என்ட்ரி டேபிற்குள் சென்று FRKவை தேர்வு செய்து அதில் தேவையான தகவல்களை பதிவு செய்து சப்மிட் மற்றதை அழுத்தவும். இப்பொழுது டேஷ்போர்டுக்கு சென்று பார்த்தால் FRK அளவையும் காட்டிவிடும். FRK பெறப்பட்ட அளவு மற்றும் மீதமுள்ள அளவையும் காட்டிவிடும். இந்த ரிமைனிங் FRK அளவானது பெறப்பட்ட மொத்த நெல்லின் தேவை போக மீதமாகும். அரிசி ஒப்படைத்ததற்கான அளவுகோல் அல்ல. இப்பொழுது ரிப்போர்ட் டேபிற்குள் சென்று கன்னி சம்மரியை தேர்வு செய்து கொள்ளவும். அதில் சாக்கு பெறப்பட்ட விவரங்கள், ஒப்படைத்த விவரங்கள், மீதம் எவ்வளவு சாக்கு ஒப்படைக்க வேண்டும் போன்ற விவரங்கள் அனைத்தும் கணக்கிட்டு காட்டிவிடும். EB பதிவு செய்வது எப்படி மற்றும் எப்படி சப்ஸ்கிரைப் செய்வது என்பதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.